Hi guys, welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்ட ஊருகா சேனல் இருந்து புலி படத்தோட ரீமேக் அதோட ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா ரியாக்ஷன் இருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். நான் பார்க்க போறேன் இன்னைக்கு என்ன படம்னா புலி. புலி இந்த படத்தோட ஆக்சுவல் பேரு கோமரம் புலி. கோமரம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றதுனால எதிர்ப்பு வந்துச்சு. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால கோமரம் தூக்கிட்டு வெறும் புலின் டைட்டில் மாத்தி ப்ரோமோட் பண்ணாங்க. இந்த படத்தோட டைரக்டர் நம்ம தலைமை எஸ்.ஏ. சூர்யா. அவரோட டீம் ப்ராஜெக்ட் இந்த நான் இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட், ஆரம்பத்திலேயே ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து வேற யாரோ தெலுங்கு டைரக்டர் இருப்பாங்கன்னு திடீர்னு எஸ்.ஏ. சூர்யான்ட்டாங்க. தலைவன் தெலுங்குலாம் எடுத்துருக்குற அப்படி பார்ப்போம். ரொம்ப வருஷமா இந்த படத்தை கையில வச்சுக்கிட்டு அக்ஷய் குமார் விஜய் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு வழியே விஜய் நடிக்க எஸ்.ஏ. சூர்யா டைரக்ட் பண்ண புலியின் டைட்டில் வச்சு படம் ஆரம்பிக்க போறாங்க நியூஸ் வந்த அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, படம் டிராப். இப்ப அதே கதையை எடுத்துட்டு தெலுங்கு பக்கம் போய் நம்ம பவன் கல்யாண் கிட்ட சொல்லி ஓகே வாங்கி ஆரம்பிச்சு படத்தை முடிச்சாச்சு. செம டிமாண்ட். குஷிக்கு அப்புறம் பவன் கல்யாணும் எஸ்.ஏ. சூர்யாவும் சேர்ந்து பண்ற படம். 2 வருஷம் கழிச்சு பவன் நடிச்சு வெளியே வர படம். அப்படி இப்படின்னு படத்துக்கு ஓவர் பில்டப். எந்த அளவுக்குனா இந்த படம் பண்ணாம போன விஜயே இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தமிழ் ரீமேக் பண்ணிடுவோம்னு யோசிக்க வச்ச அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ண படம் இது. ஆனா இது எல்லாமே ரிலீஸ்க்கு முன்ன வரதான். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பவன் கல்யாண் மிகப்பெரிய படமா ஆகி போச்சு இந்த படம். அந்த படத்தை தான் நாம இன்னைக்கு கிரிஞ்ச் பாக்ஸ்ல பார்க்க போறோம். ஒருவேளை தெலுங்கு நல்லா இருந்திருக்குமோ, அதனால எடுத்துக்காங்க ரீமேக் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணா ஜோனு மலை, ஜில்லுன்னு காத்து, ஜன்னல சாத்து. இது அந்த மாதிரி படம் இல்ல. தமிழ்நாட்டு தாய்க்குல சங்க தலைவி சரண்யா பொன்வன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க என் புருஷனை காணோங்க, எங்க என் புருஷனை காணோங்க, அட எங்க என் புருஷனை காணோங்க புலம்பிட்டு இருக்காங்க. நான் சார் அட இருமா, நாங்களும் தெரிவித்தா இருக்கோம், ஆளை காணல. என்னங்க நீங்க காணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் புருஷன் எவ்வளவு பெரிய கொத்த போலீஸ் ஆபீசர், அவரே உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு அபிஷேகமே இல்ல. இப்படி பேசிட்டு குறுக்கு இன்னொரு போலீஸ் உள்ள வராரு. அவரை பத்தி அதே புராணம். எங்க என் புருஷனை காணோங்க, எங்க என் புருஷனை காணோங்க, இங்க பாருமா ஆல்ரெடி சைனும், பேசாம உன் புருஷனை மறந்துரு, நான் காசு எவ்வளவு வேணாலும் தரேன். டேய் யார பார்த்து ஏமி மாட்டலாடுடா, உனக்கு கொடுக்கா, நீ சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? இல்லைங்க இட்லி ரவா மைதா கோதுமைன்னு பல வகையான தானியங்கள் உட்கொள்றேன். வேணாம், இதுக்கு மேல காமெடி பண்ணாதீங்க, சிரிக்கிற சக்தி எனக்கு இல்லைன்னு நானே போயிடுறேன். வெளியே வந்துடுறாங்க. நாச நல்ல மனுஷனால மலை கொடை பிடிச்சி கவலைப்படாதம்மா, வீட்டுக்கு போய் ரவா தளிச்சு உப்புமா பண்ணி சாப்பிட்டு கம்முன்னு தூங்கு. காலையில கண் முழிச்சு பார்த்தா உன் எதிரிலும் கனவு. ஆமா, இப்ப இந்த கொடை மட்டும் தான் குறை. ஏண்டிமோ எவ்வளவு பெரிய மனுஷன், உன்னை மதிச்சு உண்மையில பரிதாபப்பட்டு கொடை விரிச்சா நீ தவுளத்தை தட்டி விட்டு போற. கட் பண்ணா வாஜ்பாய் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாப்ல. வாஜ்பாயா? அவர் பழைய பிரதமர்ல. சாரிப்பா, வாஜ்பாய் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாப்ல. என்னையா எல்லாரும் இப்ப இந்த பாக்ஸையே பாக்குறீங்க, அப்படி என்னதான் இருக்கு? அட இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? ஏமிராதி பாக்ஸ்ல பரிசு இருக்குன்னு பார்த்தா பெருசு இருக்கு. இப்ப பாரு அவங்கிட்டையும் போய் புருஷன் எங்கன்னு கேட்கும் பாரு. சார் இந்த கேள்விக்கு நான் எப்படி வில்லனிசம் காட்டுறது சார்? தெலுங்குல வில்லனிசம் காட்டுறதுல ஒரு மேட்டர் இல்ல. இங்க பாருங்க, எக்கடா எக்கடா அதே அழுத்தி சொன்னோம்னா வேலை முடிஞ்சு வில்லனிசம் வந்துரும். உடனே மஞ்சப்பையில இருந்து அருகாமனை எடுத்து ஏய் லூசு மாதிரி பேசாத அறுத்துருவேன். ஆமா அருகாமனை எப்படி வந்துச்சு மஞ்சப்பையில இருந்து? ஆமா மஞ்சப்பை எப்படி வந்துச்சு? ரொம்ப நேரமா கையில மறைச்சிட்டு இருந்தாங்க, பாக்கலையா நீங்க? லாஜிக் கேப் ஷோ மீ யுவர் வெப்பன். தோர் ஷோ மீ யுவர் வெப்பன். அதே மாதிரி நம்மளுக்கு அருவாமனை அதான் சார் ஷோ மீ யுவர் வெப்பன். சிவாஜி சார் ஷோ மீ யுவர் வெப்பன். அக்கா ஷோ மீ யுவர் வெப்பன். வேற லெவல்ல ரெடி எடுத்து வெச்ச போனமாயிடுவே. பாத்தீங்களாங்க, அருகாமனை அவங்களுக்கு ஆயுதம். ஏய் இவன் புருஷன் கொண்ட மாதிரி இவளையும் கொள்ளுங்கடா. எது என் புருஷனை கொண்டீங்களா? பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு கோத்தா சொல்லி தரல. சிங்கம் சோ சோ அங்கிருந்து தப்பிச்சு குடும்பம் காட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. என்னையா அங்க இருக்காளா? இல்ல சார் அங்கிட்ட போவாங்க. சார் நீ நல்லவையா. அங்கிருந்து தப்பிச்சு ஒரு கோயில்ல சரணடைஞ்ச சரணியா என்னமோ பேசுறாங்க. தர்மம் தோத்து போச்சு. அநியாயம் அவதரிக்கும் போது நீ அவதாரம் எடுப்பியே, இப்ப எங்க போன புழக்க? ஐயோ இதுக்குதான் மீஞ்சு போன சோத்த திங்காதீன்னு கேக்குறீங்களா? பாருங்க, கெட்டு போனதை சாப்பிட்டு கையிலேயே வாந்தி எடுத்துட்டீங்க. தம்புடு இது கெட்டு போன சாப்பிட்டு வாந்தி இல்ல, நான் கெட்டு போனதெல்லாம் வந்து வாந்தி.
புரியல. அப்புறம் அந்த கோயிலே ஒரு 10 மாசம் நாளா ஓட்டுறாங்க. ஏன்னா குழந்தை பிறக்கணும்ல. திடீர்னு 10 மாசம் கழிச்சு ஒரு பாஜ்பாய் குரூப் அட்டாக் பண்ண வருது. குடுகுடுன்னு உருண்டு உருண்டு தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க. என்னது இது? தண்ணி சவுண்டுங்க. எல்லாரும் இங்கே உட்காருங்கடா. தண்ணிக்குள்ள போனா வெளிய வராமையா போயிருவா. இது என்ன படம்னு நான் சொல்றேன். இந்த சீன் வந்து அப்பக்கலிப்டோ படத்துல ஒரு ஹாலிவுட் மூவி, செம்மையான மூவி. அந்த காட்டுவாசிங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கதை. அதுல அந்த ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்டா இருப்பான். ஹீரோ வந்து போயிடுவான், ஒருக்கா மாட்டிக்குவான். ஹீரோயின் வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து மழை பெய்யும், தண்ணி ஆல்ரெடி கையில் ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க, அதுவும் ப்ரெக்னெண்டா இருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன், கிளைமேக்ஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர சீன் ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஆஹா, இவனை இங்கேயே டேரா போட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? என்னையா இது? எப்பயா ஹீரோ வருவான்? நம்பிக்கையினா அந்த அப்பக்லிப்டோங்கிற படத்தை போய் பாட்டுவாங்க தெரியும். தண்ணிக்குள்ளேயே பிரசவம் ஆகுது சார். சத்தம் வந்தா மாட்டி போகும்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுகப்பிரசவம் ஆயிருது. தண்ணிக்குள்ள விழுந்த குழந்தைய அப்படியே டக்குன்னு கேட்ச் பிடிச்சி மேல தூக்குறாங்க. அந்த குழந்தை தான் சார் ஹீரோ. ஆனா அங்க ஒரு சிக்கல். குழந்தை அழல, பேச்சு மூச்சு இல்ல. டக்குன்னு மேக நீராவியாகி ஒரு துளி மழை ஃபார்ம் ஆகி நேரா பூமியை பார்த்து வருது, இந்தியாவை பார்த்து வருது. இப்ப அந்த பேச்சு மூச்சு இல்லாத குழந்தைய பார்த்து வருது. டப்புன்னு அந்த துளி அந்த குழந்தை மேல பட்டு உடனே ஸ்டார்ட் ஆகுது. எப்பேற்பட்ட சீன் தெரியுமா ஹாலிவுட்ல அந்த படம் அப்பக்லிப்டோல? பொண்ணு ஹாப்பி என்னாச்சு? ஏன் சாமி நீயா இந்த மாதிரி சீன்லாம் யோசிச்சது? சமுத்திரமும் ஆகாயமும் சேர்ந்து பிறந்த குழந்தை இவன். இவனுக்கு பேரு கோமரம் புலி. இவனை மஞ்சி போலீஸ் ஆபீசர் ஆக்கி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வைப்பேன். இது சத்தியம். சத்தியம். இப்போ நாம டைகர் பவன் கல்யாண் இன்ட்ரோ பார்க்க போறோம். ஒரு கும்பல் சீஃப் மினிஸ்டர் போற காரை ஷூட் பண்ண டார்கெட் செட் பண்ணி நின்று இருக்காங்க. விடுவாரா டைகர் மேல போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் டோர்ல இருந்து சுகப்பிரசவமான குழந்தை மாதிரி கீழே டெலிவரி ஆகுறது. இந்தியா சிட்டிக்குள்ள திடீர்னு ஹெலிகாப்டர் எல்லாம் வருது. ஹெலிகாப்டர் சவுண்ட் கூட கேட்காம ஒரு இல்ல. வீடியோ பாஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா ஃப்ரேம் அங்கேயே இருக்கு. எங்க பாஸ்ல இல்லைங்க, அவ்வளவு தூரம் மேல இருந்து கீழே டிராவல் பண்ணி வர வேணாமா? இருங்க பாசிங்ல இருக்காரு, சீக்கிரம் லேண்ட் ஆயிடுவாரு. இது ஆயிட்டார்ல. நான் இருக்கும்போது ஷூட் அவுட்டா? யா ஓபன். ஹே மேன், யூ ஆர் மனித வெடிகுண்டு. டேய் ஓடாதடா, இருடா. ஸ்பைடர்மேன் மோட். திரும்ப சொல்ல கேட்காம ஓடுறியா? இரு. கால்ல இருக்க கட்டவர்ல பூஸ்ட் பண்ணி கிரிட்டு போய் இடுப்ப கேட்ச் பண்ணிட்டா. திரும்ப ஓடுறியா? இரு. நான் சொல்ல கேட்காம ஓடுன இல்ல, இந்த சாவு. டேய் நட்ராஜ் நட்டிக்கிட்டான்டா. எங்க இருக்கடா? நீங்க KFC ல இருந்து சப்வேக்கு எப்படி போவீங்க? சப்வே வழியா போவோம், நாங்க அப்வே வழியா போவோம். மறுபடியும் ஒருத்த வரான். இவன் ரொம்ப தூரமா இருக்கானே, இப்ப என்ன பண்றது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரியா? சரி. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ள குழந்தை பத்தி வந்து அப்பக்லிப்டோல இருந்து அடிச்சிருக்காங்க. இந்த சீன் வந்து மிஷன் இம்பாசிபிள்ல வரும்னு நினைக்கிறேன். அதுலயும் வரும். இன்னொன்னு ஜானி இங்கிலீஷ்லயும் அந்த வில்லம் வந்து இதே மாதிரி தான் இறங்கி போவான். நிறைய படத்துல வந்திருக்கு, பாப்போம். இதை விட இன்னொரு மோட் இருக்கு, பாக்குறியா? விக்டர் மோட். இது இவங்க மட்டும் தான் கிரிஞ்ச் எடுத்து வச்சிருக்காங்க, வேற யாரும் எடுக்கல. அட என்னடா இவனும் பாம கட்டி இருக்கான். சூப்பர் மேரியோ மோட். இது இந்த சீன் அது பாத்துருக்கீங்க, ஜாக்கி சான் படத்துலயே பாத்துருக்காங்க. விண்டோ டு விண்டோ பல ஃபாரின் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ் வந்து காமிச்சிருக்காங்க எல்லா படமும். ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடுனன்னு வெச்சுக்க மாபட அந்தர் பல்டி தான். இப்போ ஒருத்தன் பைக்ல வரான், அவனும் பாம கட்டி இருக்கான். அது பாமா இல்ல பப்ஸா? வராம போறவன் எடுத்துட்டு வரான். நீ எதுக்கோ திரும்ப போய் பார்த்துட்டு வா. வங்க சார் புத்தம் புதிய பாம் சார் வித் ஜாக்கெட். ஒரு டைம் மாட்டிக்கோங்க, ஒளிஞ்சே போய்வீங்க. வங்க சார் புத்தம் புதிய பாம் வித் ஜாக்கெட். ஒரு டைம் மாட்டிக்கோங்க, ஒளிஞ்சே போய்வீங்க. நீங்க பைக்ல லிஃப்ட் கேட்டு பாத்திருப்பீங்க, கார்ல லிஃப்ட் கேட்டு பாத்திருப்பீங்க, பஸ்ல லிஃப்ட் கேட்டு பாத்திருப்பீங்க. ஆனா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அதை நிறுத்தி லிஃப்ட் கேட்ட கூட பாத்திருப்பீங்க. ஹெலிகாப்டர் லிஃப்ட் கேட்டு பாத்திருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க. கேப்டன் கொஞ்சம் லெஃப்ட் இல்ல கொஞ்சம் ரைட் கேப்டன் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா கேப்டன் லெஃப்ட் கேப்டன் இல்ல ரைட் பக்கத்துல இருந்து எடுத்துக்கறாங்க. ரியாலிட்டி மாதிரியே இருக்கு. கேப்டன்
மாட்டினியா? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? கால் தரையிலேயே படாம ஒரு ஆபரேஷன் ஆகாயத்துல வச்சு அபேஸ் பண்ணிட்டாப்ல. வெல் டன் மை பாய், தேங்க் யூ சார். அன்னைக்கு ராத்திரி போலீஸ் ஆபீசர் டைகருக்கு ஒரு பாராட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் எடிட்டிங் பண்ணும்போது டைரக்டர்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா அதெல்லாம் கரை வந்து வெட்டி வீசிட்டு? கோ ஹெட். 5 நிமிஷம் டைம் கேட்டவரு, 5 நிமிஷம் பேச டைம் கேட்டவரு, மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல பிரிட்டோ மாமா பேசின மாதிரி, பிக் பாஸ் 5ல அனிதா மேடம் பேசின மாதிரி பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருக்காரு. నేను ఆఫీసర్ గా సర్వీస్ లోకి వచ్చి ఎంతో కాలం అవ్వలేదు. எப்பா போதும்பா, ஆஃப் பண்ணிடலாம். నెక్స్ట్ మార్నింగ్ సిద్ధమే. ఈ గౌరవం స్వీకరించడానికి నేను సిద్ధమే. కానీ రేపు ఉదయం వార్తాపత్రికల్లో గానీ టీవీలో గానీ தமிழ் படத்துக்கு இந்த சீனை பார்த்து தமிழ் படம் எடுத்திருப்பாங்களோ? அப்படி பேசிக்கிட்டே இருக்காரே, அப்பதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. அங்க இருக்கிற புறா பயிலும் பிரியாணி சாப்பிட்டு ஏசி தியேட்டர் குஷன் சீட்ல உட்காந்து சாஞ்சு ஹாயா படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இவர் பேசுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ஜீவனை தவிர. ஆஹா, என்ன கருத்தா பேசுறாப்ல தம்பி. జాతి సరిగ్గా లేడంటే గురువు సరిగ్గా లేడని అర్థం. ఒక కొడుకు సరిగ్గా లేడంటే ఇంటి పెద్ద సరిగ్గా లేడని అర్థం. ప్రజలు ప్రశాంతంగా లేరంటే పోలీసులు సరిగ్గా లేరని అర్థం. தமிழ் படம் வந்து தமிழ் மூவிஸ் வந்து தானே கிண்டல் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதையும் பார்த்து எடுத்திருப்பாங்களோ? అందరూ న్యాయం చేసి తీరాల్సిందే. சாமி கவனிச்சியா? பின்னாடி வெள்ளையா ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. அது உருவம் இல்ல மாப்ள, சச்சின் படத்துல வர மாதிரி ஃபுல்லா புகைய போட்டு விட்டுருக்கானுங்க. எடிட்டிங் சரியில்லை. நல்லா போடுறா. இந்த இருக்குது நல்லா போடு. என்னடா புகைய காணோம்? எல்லா பக்கம் போது பாருங்க. இவ்வளவு நேரம் ஏதேதோ பேசிட்டு இப்பதான் பாயிண்ட்குள்ளே வராப்ல. சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். என்னன்னா, எனக்கு ஒரு போலீஸ் டீம் வேணும் சார். எல்லா வீதியிலயும் ஒரு டெலிபோன் பூத் வைக்கிறோம் சார். அதுல 1 ரூபாய் காயின் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதி நேர்மை நியாயம் கிடைக்காதவங்க எங்களுக்கு அந்த 1 ரூபாய் காயினை போட்டு அதை எங்க கிட்ட சொன்ன நாங்க அணியை தட்டி கேட்போம் சார். இந்த டீமுக்கு பேரு புலி டீம் சார். புலி டீம். இது சாத்தியமா புலி? ஐயோ, கேள்வி கேட்டுட்டான். இனி இதுக்கு ஒரு அரை மணி நேரம். எந்த ஸ்டேட்ல வந்து இப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றதை கேட்டு ஒரு திட்டம் அமல்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அப்படி ஒன்று இது இருந்து ரூல்ஸ் இருக்கிற விட அப்படி நடந்துருச்சுன்னா சொன்னீங்கன்னா சந்தோஷப்படு. நடந்துட்டு தம்புடு, நாம புதுசா ஒரு விஷயம் பண்றோம்னா ஸ்லோ மோஷன் நடக்கணும். கார்ல போகணும் வரணும், பரபரப்பா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும். முக்கியமா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும். இந்த டெலிபோன் பூத் ஐடியா கேட்கும்போது, அடரே நல்லா இருக்கே, நம்ம சங்கர் படம் மாதிரி இருக்கும் போலே நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆரம்பத்துல. ஆனா ஒரு பெரியவர் ஒரு ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை களவாண்டு போயிட்டானுங்க, வந்து வீட்டு கொடுங்க ஐயா. சரி பெருசு, பையில எவ்வளவு வச்சிருக்க? ஐயா என்கிட்ட பை இல்லையே. அட பெருசு, சட்டை பையில எவ்வளவு வச்சிருக்க? இருங்க பாக்குறேன். 1 ரூபாயா? இந்த 1 ரூபாய் வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? போயா ஜுஜு, இங்க வாங்க. இந்த 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண போற? பூமருங்க, பூமர் ஒரு வாங்கி சாப்பிடலாம். வெயிட் பார்க்கலாம். அந்த போன் போர்டு அவரோட அந்த ஸ்கீம் வச்சிருக்காருல, அந்த ஸ்கீம்ல போனை போட்டு கம்ப்ளைன்ட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே நேரா போய் அங்க டெலிபோன் பூத் இருக்கு பாத்தியா, அதுல கால் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணு. புலி வரும், அப்புறம் வழி தரும். அந்த போன் பூத்துக்கு போய் காயின் போட்டு கால் பண்ணு. 1980 எடுக்க வேண்டிய கிரிஞ்சி சீன்ஸ் எல்லாம் 2020 ல எடுத்துருக்காங்க. ஹலோ, அந்த புலிஸ் ஐடியா புலியே இல்ல. ஹலோ. ஓ, என்னது இது மூஞ்சிலாம் தெரியுது? பாவா, 1 ரூபாய் காயின் பூத்துல வீடியோ கால். பாவா, இந்த உலகத்திலேயே 1 ரூபாய் காயின் பூத்துல வீடியோ கால் பண்ண முடியும் காமிச்சது நீ மட்டும் தான்யா. இல்லனா 1 ரூபாய் போட்டு பேசுறவங்களுக்கு அந்த கேமரா வச்சு அந்த பக்கத்துல ஏர்டெல்னு போட்டீங்க பாத்தீங்களா, அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. நான் சொல்றாப்ல. गाइस கிளம்புங்க. அட்டகாசம்டா. गाइस அட்டகாசம். என்ன மாப்ள வா இருட்டாயிருச்சு. அப்படி உள்ள என்ன நடக்குது? இருங்க கேட்டு சொல்றேன். அதுக்கு முதல்லயே அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணிருக்க வேண்டியதானே. இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணதுக்கு திருடனே பிடிச்சிருக்கலாம்டா. அடி கூட அடிச்சிருங்க சார், பேசாதீங்க சார், முடியல. गाइस என்னையவே கலாச்சிட்டான். வந்து சட்டையை கழட்டுங்க. இத வாங்கிக்க. गाइस குளிப்பாட்டி விடுங்க. गाइस சட்டையை மாட்டி விடுங்க. गाइस தலை ஈரமாயிடுச்சு, காய வைங்க. ஏங்க அப்படியே என்னடா படம் எடுக்க வேண்டியது குழந்தை பண்றாங்க. கை நீட்டு. நான் சொல்றதெல்லாம் உண்மை தெரியாது இல்லை. கரெக்டா இருந்துக்க, இல்லைன்னா அவ்வளவுதான். गाइस கண் கலங்கிட்டான். ஆபரேஷன் சக்சஸ். வாங்க போலாம். போடா பிஜிஎம். ஓ, போலீஸ் எல்லாத்தையும் திருத்துறாங்களா அவங்க? என்ன நடக்குது என்ன புரியல, கதை புரியல. வகை வகையா வந்து பிசினஸ் சும்மா பிச்சுக்கிச்சு.
தலைவன் எஸ்ஜே சூர்யா படத்தை பத்தி பேசிட்டு ஹீரோயினை பத்தி பேசலீனா எப்படி எப்படி உண்மையாலுமே தலைவன் எப்பவுமே பாம்பேல இருந்து போலீஸ் சரியால போலீஸ் திருத்துற மாதிரி கதை எடுத்துட்டாங்க. படத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கும், கிளாமருக்கான ஸ்கோப் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபுல் அவுட் வாங்கிடுவாப்ல. ஆனா இது அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம்னால இதுல இறக்குன பாம்பே ஹீரோயினி கமர்ஷியல் நறுமணம் அதிகம் நிறைந்த அதே கிரிஞ்ச் ஹீரோயினி தான். எனக்கு எஸ்ஜே சூர்யானதுமே ஓரளவுக்கு சரி நல்லா தான் இருப்பான்னு நினைச்சேன். ஹீரோயின் வரும்போது ஒரு பையன் பாட்டில் ஓபன் பண்றான், நிறைய பொங்குதான். ஐயோ தலைவா மெட்டபர் மேனியாயா நீ. டபுள் மீனிங்கா எடுத்து வச்சிருக்கா. மேடம் அரெஸ்ட் பண்ணுங்க, மேடம் அரெஸ்ட் பண்ணுங்க. வாவ் வாட் ஐஸ். வாவ் நைஸ். வாவ் மாஸ். என்னது கோப்ரா ஸ்டேஜ்? யார் இந்த தேவதை? இவளுக்காகத்தான் நான் இத்தனை நாள் கைரேகைகளை தொலைத்தேனோ. எது இந்த புலிக்கேத்த புயல் இவதான். என்னடா பொண்ணு ஓகேவா? போங்க மம்மி, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த ஹீரோயினுக்கு இவ்வளோ சீன் இல்லையே. ఎలా చేశాను రియల్ పోలీస్ ఏమో అనుకున్నాను. అవును కదా அட டம்மியா, புலிக்கு புயல் மேல ஒரு கிரஷ், புயலுக்கு புலி மேல ரொம்ப நாளாவே கிரஷ். அதனாலதான் இந்த டிராமா எல்லாம். ஓஹோ, ஒரு காபி சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. ஆமா ஆபீசர், நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியலையா? நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் ஒரு கேஸ்ல போக்கஸ்டா இருந்தா என் கண்ணு முன்னாடி அந்த கடவுளே வந்தா கூட எனக்கு கண்ணு தெரியும். இன்னும் பொண்ணுடா, அப்ப நம்பிட்டா. ஓகே நான் வரேன். ஐயோ கர்ச்சி மிஸ் பண்ணிட்டு போயிட்டாளே. ஹாய் புலி, வாட் ஆ சர்ப்ரைஸ். என்ன இந்த நேரத்துல? అది கர்ச்சீஃப் மர்చిపోయారు. ஓ ஏன் காலை விடுத்து ஆகாதா? பூ போட்ட 10 ரூபாய் கர்ச்சீஃபை கொடுக்க ராத்திரி விடுதலை வந்திருக்கு. உள்ள போய் நான் பெரிய ஆபீசர் பெரிய மனுஷன் நினைச்ச பாத்தியா? ஒரு நாள் உண்மையெல்லாம் தெரிஞ்சு புலி புயல் கிட்ட உருவம் வருது. யாரடி ஏமாத்தின? என்ன சம்மந்தமில்லாம சாங் போயிட்டானுங்க. ஓ அவ மேல அவன் கை ஃபர்ஸ்ட் டைம் பட்டுச்சுலையா, அதனால இந்த 1 ரூபாய் புலி கான்செப்ட நியூஸ்ல பார்த்துட்டு ஒரு மனநோயாளி அம்மா முந்தானையில முடிச்சு வச்சிருந்த 1 ரூபாய்க்கு எடுத்து கால் பண்ணி, ஹலோ புலி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் இன் டேஞ்சர். சொல்லுங்க தாயி, என்ன பிரச்சனை? நான் மென்டல் காது பாபு, நான் பில்லா கூட உன்ன மாதிரி போலீஸ் தான் பாபு. அவனை காணும், அவன் காணாம போய் 4 வருஷம் ஆகுது பாபு. அவன் எனக்கு காணிக்கே கொடு பாபு. புலிக்கு அவங்க பேசினது அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தினால எமோஷனல் டச் ஆயிட்டாப்ல. அம்மா நாங்க இருக்கோம். உள்ள எந்த பொறகையில எப்படி ஞாபகம் வரும்? காணாம போன பையன் பேரு உசைன். இந்த நபரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. இந்த உசைனை தேடி போறாங்க. அங்கதான் நம்ம பாஜ்பாயும் பவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓ இது அவங்க அம்மாவை பண்ணச்சு, அப்பா பண்ண கடாமிஸ கையில சுருட்டு ஆளே மாறிட்டே. உசேனுக்கு உங்க நம்பர்ல இருந்து தான் போன் போயிருக்கு. சொல்லுங்க உசேன் எங்க? ఎక్కడా హుస్సేన్ ఎక్కడా? அவ்வளவுதான். டேய் நீ இன்னும் இந்த டைலாக் டெலிவரி மாத்தவே இல்லையா? ஓகே சார், நீங்க சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க, கான்ஸ்டபிள் வச்சு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், ஈகோ டீஸ் ஆயிடுச்சு. Is this your home? Is this your police station? What should I do? Who do you think I am? இந்த ஊருக்காரனா இருப்பான், இந்த கிளி கிளிக்கிறா. Is this your home? Is this your police station? என்னடா அர்னால்ட் போட டைட்டில் அவரே. What should I do? Who do you think I am? என்ன நரி? நொந்தனரி. சோ நீங்க இப்போ இந்த உசேன் யாருன்னு பார்க்க போறீங்க. ఫస్ట్ ఇన్స్పెక్టర్ హుస్సేన్ ఈ కేసుని టేకప్ చేశారు సార్. CM కాంప్లెక్స్ ஓ ஏ ட்விஸ்ட், புலி ஒரு ஸ்டெப் எடுக்க வாஜ்பாய் பல்ப் கொடுத்த கரெக்ட். ஐயோ ஐயோ. இப்போ புலி திருப்பி நாக் அவுட் கொடுக்க வேண்டிய நேரம் இது. என்ன பண்றாரு தெரியுமா? ரோட்ல ஓரமா நின்று இருந்த பாஜ்பாய் காரை சீஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அது எதுக்கு இவரு இவ்வளவு பெரிய ஆபீஸ் சீஸ் பண்ணணும்? நான் இப்போ எங்க எப்படி வீட்டுக்கு போறது? நடந்து போடா. கார் காணாம போனதுக்கு புலிய கூட்டு பேசுறாப்ல. இங்க பாரு, என் காரை எனக்கு கொடுத்துரு. உன் கார் வேணும்னா நான் கேக்குறது கொடு. ஏய் சலம் கார் வாங்க கூட காசு இல்ல. நீ என்னடா பெரிய பிசினஸ் மேன்? எனக்கு உசேன் வேணும். ஏய் உசுர கூட கேளு, அந்த உசேனை கேட்காத. செத்ரா இது பேசி சாவடிக்க போறாப்ல. జైలు కనిపించుకున్నా జై. ஐயோ ஐயோ இன்னும் முடியலையா? ஆனா உண்மையாலுமே ஒண்ணு பாராட்டி அவன் இந்த படத்தை முழுசா பாத்துருக்கிறாரு. கேட்டேன், என் காரை தானே கேட்டேன். இந்த கத்திட்டு போறான். நாக்கு நான் காவு காராளி, சி நாக்கு நான் காரு காவாளி. என் காரு என் பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் தர மாட்டேன். அப்ப நைட் ஆனா டிக்கில டிஸ்கோ ஓடுவியா? போயா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோயா.
பட் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் பல கோடி ரூபாய்க்கு பில்டிங் வச்சிருக்காரு. அழக்கூடாது. உனக்கு என்ன கார் வேணும்? பொம்மை கார் வேணுமா, ரிமோட் கார் வேணுமா? அந்த கார் யார் பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா நிக்சன் ஒரு இன்டர்நேஷனல் தீவிரவாதி பேர்ல. இப்போ உசேனை தேடிட்டு இருந்த அவங்க அப்படியே விட்டு போட்டு அந்த இன்டர்நேஷனல் தீவிரவாதி தேடி போறாங்க. போர் நிக்குதே, சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். நிக்கி என்னாச்சு? நிக்கிக்கு கழுத்துல நிக்காம போயிட்டு இருக்கு புலி. நான் செத்துருவோம் போல தெரியுது. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ புலி. தாலிக்கு நான் எங்க போவேன்? இதோ இருக்கே, தாலி இருக்கே. அத்தை எடுத்துட்டு வாங்க. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன இங்கே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுமா? சொல்லு. பேண்ட் வைக்கணுமா? பேண்ட் வைக்கணுமா? சீச்சி முத்து பெட்டு. ஆமா மருமகளே, சீக்கிரம் முடியுமா? குக்கர் கூவுது, போய் வெயிட் போடணும். பாத்தியாப்பா, கிஸ் அடிக்கும் போது உள்ள போகாம கிஸ் அடிச்சு முடிச்சு. நல்ல ஃபேமிலில குட் ஃபேமிலி. டேய் என்னடா நடக்குது இங்க? இன்னும் நடக்கல, இனிமே தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நைட் புலியும் புயலும் சேர அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பார்க்க வி ஃபார் வெண்டாட்டா மாஸ்க போட்டுட்டு எட்டி பார்க்கறானுங்க. ஆமால வீக்கர் வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. அங்க என்ன பண்றீங்க? இது ஆவி புடிக்கிறவெல்லாம் இல்ல. எப்படி திரும்பி பார்க்காம கரெக்டா சுட்ட மாத்தியா? அண்ணே உங்களுக்கு முதுகு பின்னாடி ஒரு கண்ணுனே, ஆனா உங்க ஒண்ணுக்கு ஏமால கண்ணுடா. அட எதிர்பார்க்கவே இல்லை. வீஃபார் வெண்டட்டாவோட அவன காஸ்டியூம் தான். பண்ணி ஃபர்ஸ்ட் இன் வரை கூட்டி வந்திருக்கேன்டா. ஏன்டா அதுல மண்ணலி போடுறீங்க? ஆமாங்க, கட்டில் சண்டை. இது வரைக்கும் 2-3 ஓட பாட்டோம். ஃபர்ஸ்ட் சீன் வந்து அப்பக்லிப்டோ, அந்த தண்ணிக்குள்ள குழந்தை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் வந்து மேட்ரிக்ஸ்லயும் அந்த ஃபைட் சீன் பார்த்துருக்கோம். மிஸ் இம்பர்ஸ்லயும் 2-3 படம், 2-3 ஹாலிவுட் படத்துல அந்த ஃபைட் சீன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து வீஃபார் வெண்டட்டா இன்னும் எத்தனை ஹாலிவுட் படத்தை உள்ள எடுக்க போறாங்கன்னு தெரியல. போடுற இடத்துல துப்பாக்கி சண்டை போட்டுருக்கானுங்க. சே வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்களா. சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்ல. அவனுங்க போன அப்புறமும் நடக்கலையா? எல்லாருக்கும் ஒரு கவலை, உனக்கு ஒரு கவலை. இவங்க தான் நேத்து நான் அட்டாக் பண்ண வந்தவங்க. இவ்வளவு நாள் இல்லாம ஏன் நேத்து மட்டும் வரணும் சொல்லுங்க? ஏன் நேத்து மட்டும் வரணும் சார்? நேத்து ஃபர்ஸ்ட் நீங்களே நைட்டா? பெட்டரா யோசிச்சிட்டு இருப்பீங்க சார். நீங்களே சொல்லுங்க. அந்த நிக்சனை பத்தி விசாரிக்கும் போது கொல்ல வரானுங்க. அப்போ அவன் யாரு, அவன் என்னன்னு பண்றான் தேடுங்க. ஓகே சார். கம் பேக். கம் பேக். இவ கூட அவர் அந்த வாஜ்பாய் இருப்பாரா? சரி. ஸ்ரேயா அட்டடடடடடடா. இந்த கதையில நம்ம ஸ்ரேயாசன இருக்காங்களா? ஸ்ரேயா இருக்காங்களா? ஏன் படமே முடிக்க போய் இப்பதான் காட்டுறாங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, 18 வயசு ஆயும் வயசுக்கு வராதவங்க, விவரம் புரியாதவங்க யாரும் இந்த வீடியோஸ் அங்க பார்க்காதீங்க. ஹலோ, ஸ்ரேயாவை பார்த்தா நாங்க அவங்கள மிஸ் பண்றதா சொல்லுங்க. அவங்களோட நடைய பாரியா? ஆமா, ஸ்ரேயா தமிழ் படம் ரொம்ப நாள் ஆச்சு நடிக்கவே இல்ல. இவர் யாரு? இதுக்கு முன்னாடி இவர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். ஓகே மேம், நாங்க உங்களை அடுத்த ரீல்ல மீட் பண்றோம். டாடா பாய். அவன் தானா? வந்தான். என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை சொன்னேன். வெரி குட் கேர்ள். 5000 இன்கிரிமெண்ட். ஒரு பக்கம் ஆபரேஷனை சீரியஸா பண்ணிட்டு இருக்கா நம்ம புலி, இன்னொரு பக்கம் நம்ம பாஜுபாய். என்ன சட்ட பேண்டோட குளிச்சிட்டு அப்படி? யோ நீ என்னையா குளிப்பாட்டி விட்டு நாய் மாதிரி உடம்ப குளிக்கிட்டு இருக்க? ஒரே ஸ்ட்ரெஸ் தம்பி, அதான் குளிச்சு ஸ்ட்ரெஸ் வெளியேற்றிட்டு இருக்கேன். புலி 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 புலி. இந்த புலி நம்மள ரொம்ப சோதிக்கிறான். அவனை பெத்தல வர சொல்றா. அவளை பார்த்து 4 கேள்வி கேட்கணும். ஏய் நீயா? ஏய் யூ. இந்த திருப்பதி நீ எதிர்பார்க்கலையில? நீ இன்னும் சாகலையா? நல்லவங்களுக்கு சாவு கிட்ட வரும், ஆனா கிட்ட வராது. கெட்டவங்களுக்கு சாவு தூரம் இருக்கும், ஆனா தூரமா இருக்காது. புரியலையே. அவ புள்ளையே தேவை தெரியாம இவளை கூப்பிட்டோம். ஐயோ, ஹீரோ ரகம் பேசியே ஹீரோவோட அம்மா ரகம் ரெண்டு. அதே ஃபீலிங் தான், அதே ஃபீலிங் தான். கூட்டு போய் வீட்லயே விட்டுருக்கா முடியல. அந்த பயம் இருக்கணும். அப்பா சாமி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாள் ஷேயா வந்து புலிபூத்துல ஃபோன் பண்ணி, சார் நான் தான் ஷேயா சார் பேசுறேன். நான் அந்த நிக்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கீங்க உசேன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன தலைவரே, அவருக்கு நிக்சன் விட்டுட்டு நீங்க ஷேயா எடுத்துட்டீங்க போல. சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சரி, யார் அந்த நிக்சன்? அவனை கண்டுபிடிச்சவா இல்லையா? அவனா சார்? சரியா? வாட் என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஏன்பா புலி, அவனை தேடி நீ ஊரூரா அலைஞ்சியே, கடைசியில உன் பக்தன் நின்னுக்கேனாப்பா. தொப்பி 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 புலி. ஹாய் புலி சார். யூ பாஸ்டர்ட்.
கருப்பு சட்டை போட்ட துரோகி சார். இப்போ நான் உங்க புது பொண்டாட்டி கூட தான் இருக்கேன். ஓ, இவன் தான் அந்த நிக்சனா? நீங்க அங்க வந்துருங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்களே. இங்க என்ன பண்றீங்க? இந்த புலிக்காக தான் மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களுமா? எப்ப வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமா வெளியில நிப்பாட்டி இருக்கேன். செமையா சிங்க் ஆகுது இந்த சீனு. என்ன மாமா வந்துட்டானா? புலி வருது மாப்பிள்ள, புலி வருது. உண்மையில பவர் ஸ்டார் சட்டப்பட்ட கழட்டி விட்டாரா? இனி கலவரத்துக்கு நான் கேரண்டி. தம்பி 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 ரொம்ப வேகமா வெயிலுப்பா. அதை வச்சு ஏன்பா அவனுக்கு கோத்து விடுற? சும்மா இருங்க சார், உங்க பவர் உங்களுக்கு தெரியாது. உங்க ஒப்பனை கொண்டது யாரு தெரியுமா? நான் தான். என்னடா அவ்வளவுதான் ரியாக்ஷனா? ஏய் என்னடி என்னடி நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சீரியல் பாக்கும்போது என் கண்ணுக்கு வாஜ்பாய் தெரியல, எஸ் ஏ சூர்யா தெரியாது. நீ பவர் ஸ்டார் தானே, இந்த பவர் வாங்கிக்கோ. ஷாக் அடிக்குது சோனா. புலி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம். பட்டன் கேமரா, நீ பேசுனதெல்லாம் பிபிசி சேனலுக்கு போயிருச்சு. நீ ஏன்டா ஷாம்பே இல்லாம தலை குளிச்சிட்டு இருக்க? ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் பேசுறதுக்கு. பேசாதடா. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சாகணும், அவ்வளவுதானே? அம்மா ஷாக் கொடுத்துட்டாமா. அப்படியே அம்மாவோட கண்ணீர் துளி தரையில பிரளயத்தை உருவாக்கி மண்ணுக்குள்ள போய் அப்படியே டிராவல் ஆகுது. புரியல. அந்த பிரளயம் படுத்திருந்த புலிமலை பட்டு பூஸ்ட் கொடுத்த மாதிரி எந்திரிச்சிராப்புல. ஒரு பெண்ணின் கண்ணீர் துளிக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. ஓ, அப்ப இதனாலதான் நம்ம ஊர்ல பூகம்பம் சுனாமி வருதா? அவ்வளவுதான், காலை பிச்சாச்சு, கதை முடிஞ்சாச்சு. சரி, எங்க வந்தீங்க? என்ன சார் பிரச்சனை? அங்க ஒருத்தன் புலியின் பேரு வச்சு நான் படம் பண்ண கூப்பிட்டான். நான் நைஸா பேசி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? இனிமே தப்பிக்கவே முடியாது. ஆனா அந்த புலி கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த புலி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலி தமிழ்ல இந்த புலி டைட்டில் நம்ம எஸ் ஏ சூர்யா கிட்ட இருந்துச்சு. அவர் அப்போ இந்த படம் பண்ண பிளான் போட்டப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் 2015ல விஜய் கேட்டுக்கிட்டதுனால புலி படத்துக்கு அந்த டைட்டில் கொடுத்துட்டார் என்பது ஒரு டிவியா. இது ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்ட் கூட தான். இத நம்பி என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு பல வருஷமா எப்படி காத்துக்கிட்டதான்னு தெரியல. நம்ம எஸ் ஏ சூர்யா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அவுட் அண்ட் கமர்ஷியல் படம் இது. ஆனா எல்லா நாளையும் கமர்ஷியல் படத்தை கரெக்டா பிரசன்ட் பண்ண முடியாது. இந்த படம் பெருசா தோத்ததுக்கு எஸ் ஏ சூர்யாவோட டைரக்ஷன் மிக முக்கிய காரணம். அடுத்து மொக்க படம் நல்ல விஷயம். இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். முக்கியமா இந்த படத்தோட சாங்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப கேட்டீங்கன்னா கூட ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த படத்தோட சாங்ஸ்ல சில எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ட்ரை பண்ணிருப்பார் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தோட ஆல்பம் இன்னொரு நல்ல படத்துக்கு டிசர்வான ஒரு ஆல்பம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பிஎஸ்பிகேவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். பவன் கல்யாண் படம் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் எப்பவுமே ஒரு படத்துல வந்து யூனிக்கா இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப மந்தமான ஸ்கிரீன் பிளேவா இருந்தா கூட கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இருக்குன்னா அது மெயின் ரீசன் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தோட தோல்வி எஸ் ஏ சூர்யா ரொம்ப பாதிச்ச ஒண்ணு. இந்த படத்தை பயங்கரமா சொதப்பிட்டோன்னு இன்னும் வரைக்கும் அவர் ரெக்ரெட் பண்றாரு. இதை ரீசெண்டா தெலுங்கு மாநாடு ப்ரொமோஷன்ல கூட இதை பத்தி ஷேர் பண்ணியிருப்பாரு. నాకు 2 బాధలు ఉన్నాయి ఖుషి తర్వాత కుమరం పులి అనే మూవీ ఈ రెండు టెలివిజన్ హిట్స్ తెలుసా అండి? అవునా? టెలివిజన్ హిట్సా? ఎన్నిసార్లు మంచిగా ఆడలేదు. ఈ రోజు ఫ్లైట్ లో అక్కడ ల్యాండ్ అవుతున్నప్పుడు ఆ రిగ్రెట్ నాకు. ஐயோ ஐயோ. ஓகே ஓகே, ஒரு வழியா வீடியோ முடிச்சு. டைம் போனது தெரியல, கிட்டத்தட்ட ½ வீடியோ. ½ ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் சஜஸ்ட் பண்ணவருக்கு. உண்மையான வீடியோ நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. படம் தான் மோசம் பண்ணி வச்சுருக்காங்க. ரோஸ்ட்டெல்லாம் படத்தோட சூப்பராகவே இருக்குது ரோஸ்ட்டு. நான் என்னென்னா இதில் அவர் வந்து அந்த படத்தை மட்டும் என்னென்ன காமெடி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கெங்கேருந்து காப்பி அடிச்சிருக்குது, எந்த சீன் எங்கே காப்பி அடிச்சிருக்குன்ட்டு நிறைய சொல்லவே இல்லை. அது ஒரு இதாக இருந்துச்சு. பட் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ஓகே, அவரோட ஃப்ளோவில் போயிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இன்னொரு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா எஸ்ஜே சூர்யா. நான் வந்து எஸ்ஜே சூர்யா தெலுங்கில் வேறு லாங்குவேஜில் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது.
அப்படி எனக்கு என்னன்னா எஸ்ஜே சூர்யா எடுத்திருக்காரு, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினச்சேன். சரி ஓகே, எஸ்ஜே சூர்யா வந்து தமிழில் நிறைய நல்ல படம் கொடுத்துருக்காரு தெரியும். ஒரு சில கொஞ்சம் ரிலேட்டபுளாக இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு என்னது ஒரு ஃபேண்டசி மாதிரியாவது எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ கொஞ்சம் வந்து அது அப்போதைக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ கிடைக்கும், அந்த மாதிரியான படங்கள் கூட எடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த படம் கமர்ஷியலாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப இது எடுத்திருக்காரு, அவரே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஓகே எனவே அப்புறம் சீன்ஸ் வந்து காய் பிடிச்சது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சீனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சீன் இது அப்பக்லிப்டோ, அந்த ஃபைனல் சீனில் வர்ற அந்த ஹீரோயின் வந்து இதே மாதிரி தான் மாட்டிக்குவாங்க, தெரியாமல் போய் உள்ள விழுந்துருவாங்க, அங்கே குழந்தை பேத்து எடுப்பாங்க. அது இன்னொரு குழந்தைய ஆல்ரெடி ஒரு 2-3 வயசு குழந்தைன்னு இருக்கும், அதையும் கையில் வச்சிருப்பாங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அப்பவும் குழந்தை தூப்பாங்க. அந்த சீன் செம்ம சீன், அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ வந்து கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு கேங் தேடிட்டு இருக்கும் அந்த அப்பக்லிப்டோ மூவியில். அது தேடி துரத்திட்டு வந்துருப்பா. அப்படி இந்த அவருக்கும் தெரியும் உள்ளே வச்சிருக்காங்க, தண்ணியில் மாட்டிக்கணும்னு தெரியும். இந்த பக்கம் தண்ணி வந்து நம்பிக்கிட்டே, மழை பெஞ்சு தண்ணி நம்பிக்கிட்டே இருக்கும், ப்ரெக்னென்ட் பிரசவலியாக இருக்கும். இந்த பக்கம் ஹீரோ கொலவருக்கு அந்த கேங் தேடிட்டு வரும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த படத்தில். அதை ஃபஸ்ட்டு சீன்லேயே வச்சிருக்கிறாங்க, அதையே தெரிஞ்சு வச்சு படம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே நிறைய ஹாலிவுட் இருந்து காய்படிச்சது, அது பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இன்னொரு சீன் என்னென்னா, ஐயோ இடையில சொன்ன மறந்துடுச்சு, எல்லாமே காய்படிச்சு தான் வச்சுருந்துருக்குறாங்க. இடையில பாட்டு மட்டும் நல்லா இருக்கும் போல தெரியுது. ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. எனிவே என்னோட ரியாக்ஷன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வெறும் 600 தாண்ட மாட்டேங்குது. அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட தோணும். எனிவே அடுத்தது என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.